நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபைகள், இரக்கங்கள் எவ்வளோ பெரியதென்று ஆண்டவரை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதை நினைத்த ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் நன்றி சொன்னாலும் கர்த்தாவே ஆண்டவரே, அந்த நன்றி ஆண்டவரே பத்தாவது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையான ஈவுகள், தேவரீர், ரட்சிப்பு, மீட்பு, இப்பேற்பட்ட காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் நினைக்கும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே தேவரீர், நீர் எவ்வளோ நல்லவர் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவரீர், நீர் தயவுப்பாட்டின கிருபைக்காக நன்றியிலும் சோத்திரங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே இன்றைய தினத்தில் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க. தேவரீர், ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளும் கர்த்தாவே ஜனங்களை ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் பதித்து ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க. விசேஷ வண்ணமாய் பரிசுத்தாவியானவரே, நீர் வேதம் சொல்லுகிறபடி உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்தாவியானவரே, நீர் கர்த்தாவே ஜனங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக ஜனங்களுக்கு ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்க பண்ண கிருபை தாங்க. விசேஷ வண்ணமாய் தேவரீர் மனக்கவலையோடு மனபாரங்களோடு ஆண்டவரே தேவரீர் கேட்க போகிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி உண்டாகட்டும். தேவரீர், அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னதுபடி தேவரீர் வேதம் சொல்கிறபடி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே தேவரீர் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கிருபையை தாங்க. விசேஷ வண்ணமாய் தேவரீர் இன்றைய கூட்டத்தில் ஆண்டவரே கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கர்த்தாவே ஒவ்வொரு விதமாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நீர் நிறைவாக்குவீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே தேவரீர், உங்களுடைய அழகை நாங்கள் காண நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அழகு, அவருடைய அழகு எப்படிப்பட்டது என்ற ஆண்டவரை நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அழகாக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம கர்த்தர் ரொம்ப நல்ல கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். யோபு சொல்லுகிறது போல என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் யோபு. நம்முடைய மீட்பர் பேர் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். மீட்பர்ன்ற ஒரு பேர் எப்பேற்பட்ட ரெடிமர், ஆங்கில விளையாட்டில் அருமையாக வருது. ரெடிமரா அவர் என்னவா? மீட்கக்கூடிய நபர். அவரால் மட்டும் தான் முடியுமா? அந்த மீட்புன்ற காரியமே அவரால் மட்டும் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. சும்மாலாம் போயிட்டு மீட்டு வந்துட முடியாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண ஒரு நகையை கடையில் வச்சா கூட மீட்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர்கள் செய்த அக்கிரமங்களெல்லாம் அவர்களை மீட்டு எடுத்து வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மீட்டெடுத்து சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சும்மா காரியம் கிடையாது. மீட்கிற விஷயம்ன்றது சும்மா காரியம் கிடையாது. ஸோ அவர் நம்முடைய மீட்பர். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய போகிறோம். ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் இந்த மீட்டிங் தடையில்லாமல் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அவருடைய வார்த்தை, வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை என்னவா? எலும்புகளை எல்லாம் புஷ்டியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தைகள் யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் நாம் தெய்வீக சுகத்தை பற்றிலாம் பேச போகிறோம். தெய்வீக சுகம்னா என்ன, அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஒரு டைம் வியாதி வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த வியாதி வருமா, அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் வருகிற காலங்களில். ஒரு டைம் வந்துருச்சுன்னா ஏன் மறுபடியும் வருது அந்த வியாதி, என்ன ரீசனு? ஸோ அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் நிச்சயமாக அதில் கற்றுக்கொள்ளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி வருகிற காலங்களில் பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை பார்த்து முடிச்சிட்ட பிறகு அடுத்ததாக ஒரு 2 டாபிக் இருக்குது. அதை முடிச்சிட்ட பிறகு நம்ம நிச்சயமாக தெய்வீக சுகத்தை பற்றி நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க போகிறோம். பகுதி 44 வாரமும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார்.
இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிப்போம். அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய யூடியூப்பில் வந்து வேர்ட் ஆஃப் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூடியூப்டைய நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் எடுத்துருக்கோமோ அதை பற்றி எல்லாம் தெளிவாக அதில் போட்டிருக்கு. வேணுன்றவங்க கேட்டு பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய நோட்ஸ்லாம் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் நோட்ஸ் வந்து நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நோட்ஸும் அனுப்பப்படும். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, கடவுளுடைய சத்தத்தின் அழகை வந்து பார்க்க முடியுமா? கடவுளுடைய அந்த சத்தத்தின் அழகை நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி கேட்குறது, அந்த சத்தத்தின் அழகை எப்படி நம்ம ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எப்படி பார்த்தோமா, தண்ணீரை பார்த்தாலே போதும். என்னது, தண்ணீரை பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டித்த தண்ணீரே இவ்வளோ காரியங்களை செய்யுதுன்னா அப்போ அவருடைய சத்தம் என்னவெல்லாம் செய்யும்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வைக்கணும். எப்படி பார்த்தோன்னா, நம்ம சிருஷ்டிப்பை பார்த்தாலே போதும் தேவனுடைய சத்தத்தின் அழகை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிருஷ்டிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? இருக்கிற இந்த செடி கொடிகள், மரங்கள், தண்ணீர் எல்லாவற்றையும் பாருங்கள். பார்க்கும்போது ஒன்று சொல்லுது, இந்த தண்ணியை அப்படிப்பட்ட விதமான செயல்களை செய்து நம்ம பார்த்தோம் போன வாரம். தண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்து, தண்ணி எப்பேற்பட்ட காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் உண்டாக்கின தண்ணீரே அந்த அளவுக்கு இருக்குன்னா அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் பாருங்கள். வசனம் கடைசியாக நம்ம பார்த்து முடித்தோம். என்னவா, அவருடைய சத்தத்தினால்தான் என்னவா தண்ணீரே உண்டாகுதுன்னே பார்த்தோம். அப்போ தண்ணிக்கே அவ்வளோ அளவுக்கு ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் பாதி சோர்ஸ் இருக்குன்னா அவருடைய சத்தம்ங்க. அந்த தண்ணீரை உண்டு பண்ணின தேவனுடைய சத்தம். அது பிகைன் அவருடைய பேக்ரவுண்டில் பாருங்கள், யார் கிரியேட் பண்ணான்னு. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டாலே போதும். எப்படியா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக என்னவா அப்பேற்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும் என்று நாம் பார்த்தோம். அப்போது இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் கடவுளுடைய சத்தத்தின் அழகை எப்படி நீங்கள் பார்க்கலாம், எப்படி அதை பற்றியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி பார்க்க போகிறோம். அதை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம கடந்த பல வாரங்களாக. இன்றைக்கு அவருடைய பாதங்களின் அழகை பற்றி பார்க்க போகிறோம். பாதங்களின் அழகு, இயேசு கிறிஸ்துடைய பாதங்களின் அழகு. என்ன தலைப்பு நாம் வைத்திருக்கிறோம் என்றால், மீட்பும் அவருடைய பாதங்களின் அழகும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். மீட்பும் அவருடைய பாதங்களின் அழகும். ஸோ இன்றைக்கு நம்ம நிச்சயமாக இயேசு கிறிஸ்துடைய அழகை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய முடி பற்றி பார்த்தோம், அவருடைய கண்களை பற்றி பார்த்தோம், பல காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம அவருடைய பாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய பாதங்கள்லாம் என்ன, எதை பற்றி விவரிக்கிறார் யோவான் இங்கே, அதெல்லாம் கொஞ்சம் தியானிப்போம். நாம் போவோம், பாதங்களை பற்றி நாம் பார்ப்போம். நாம் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சலை போல் இருந்தது. ஆங்கில வேதாந்தத்தில் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இஸ் ஃபீட் வேர் லைக் த பிரேஸ் தட் க்ளோஸ் ஆட் இன் எ ஃபர்னன்ஸ் அப்படின்னு வருகிறது. என்னவா, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. ஃபஸ்ட்டு பாருங்கள், யோவான் என்னமோ காட்ட விரும்புகிறாரு. ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சத்தியங்கள் நம் தேவனை நாம் மிகவும் மிகவும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பரிசுத்தாவியானவர் பாருங்கள், திருத்துவத்தின் 3ஆம் நபர் பரிசுத்தாவியானவர். இந்த தேவன் பாருங்கள் என்னவா யோவானுக்கு எப்பேற்பட்ட விதத்தில் அவருக்கு உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்கள். பரிசுத்தாவியானவர் இந்த உதாரணத்தை நீ பாரு, ஈஸியாக புரிஞ்சிப்ப. அவருடைய பாதங்களுடைய அழகு அவருடைய பாதங்களுடைய அழகு எதை காட்டுது, அவருடைய பாதங்களுடைய அழகை நீ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சில உதாரணங்களை வைத்து நம்மளுக்கு காட்டுறாரு பாருங்கள். காட்டும் போது பட்டுன்னு விளங்கிடுது பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சில பேர் இயேசு கிறிஸ்து சில இடத்துல உண்மைகளாக சில வசனங்களை பேசியிருப்பார். அதெல்லாம் பேசும்போது பட்டுன்னு விளங்கிடும் சிலருக்கெல்லாம். எவ்வளோ வசனங்கள் பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, உண்மையாக நிறைய வசனங்கள் பேசி கொண்டிருக்காரு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் அக்கினியிலே வெட்டுண்டு போடப்படும் அப்படின்லாம் சொல்கிறாருன்னா, நல்ல கனினா என்ன? அப்போது அது இன்டெப்த்தாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓகே கனி என்றால் என்னது, நம்ம தான், அவரே நானே திராட்சை செடி, அவர் செடியாக இருக்கார், நம்ம கனிகளாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது சீக்கிரமாக விளங்கிடுது. அதே போல் தான் யோவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். பரிசுத்தாவியானவர்
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். அப்போது ஏதோ ஒன்று காட்ட விரும்புகிறாரு. அவருடைய பாதத்தின் அழகை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் அழகை தான் பார்க்க போகிறோம். ஆயத்தமாக இருங்க, நிச்சயமாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பார்க்காதவர்கள் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். அவருடைய பாதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே யோவான் வந்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நம்மளுக்கு காண்பிக்கிறார். என்னது? இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் அழகை காண்பிக்க போகிறாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக வைக்கிறார் பாருங்கள். நீங்கள் அவருடைய அழகை நீங்கள் பார்க்கணுமா? இதை பாருங்கள், இப்படி பாருங்கள், அது அவருடைய அழகை, அவருடைய பாதத்தின் அழகை நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுறாரு பாருங்கள். அது உதாரணத்தை வச்சு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை உதாரணத்தை வச்சு காட்டுறாரு பாருங்கள். என்ன உதாரணம் பாருங்கள்? கடவுளுடைய பாதங்கள் அவர் பார்த்தது என்ன சொல்கிறார் பாருங்கள். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன? உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். தமிழில் ஒரு என்ன சொல்கிறதுனா, தமிழில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வந்து நம்மளுக்கு சில இடத்துல புரியாது, தெரியுமா? இப்போ இந்த உலைக்களத்தில் சொல்கிறோம். இந்த உலைக்களம்னா என்னன்னு எனக்கு தெரில, உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், உலைக்களம்னா என்ன, உலைக்களம்னா என்ன, ஏதோ. ஏன்னா நம்மளுக்கு நல்லா புரியுது, பாதங்கள்லாம் நல்லா புரிஞ்சிருது, பாதம் அப்படின்னு புரிஞ்சிருது. காய்ந்தனா நல்லா புரிஞ்சிருந்தோம், காஞ்சி கிடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகே. பிரகாசம்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். வெண்கலம்னா நம்ம ஊரில் பித்தளைன்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் புரியுது. அப்போது இந்த உலைக்களம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்டெப்த்தாக நான் பார்க்கும்போது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தமிழில் சில மொழிபெயர்ப்புகள் வந்து நம்மளுக்கு அர்த்தம் தேவைப்படுது, உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குதுன்னா உலைக்களம்னா என்னன்னே தெரில நம்மளுக்கு. சில வேத வல்லுநர்கள் எவ்வளோ அழகாக தமிழை மொழிபெயர்த்து வைத்திருக்காங்க வேதாமத்தை. நல்லா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். யோவான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான உதாரணத்தை ஒன்று காட்டுறாரு. என்னது? கடவுளுடைய பாதத்தை நீங்கள் பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துடைய பாதத்தினுடைய அழகை நீங்கள் பார்க்கணுமா? இந்த உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன், இந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பட்டுன்னு புரிஞ்சிடும் அப்படின்றாரு. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. என்னவா, இந்த உலைக்கலன்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, ஆங்கில வேதாந்தத்தில் பாருங்கள். ஆங்கில வேதாந்தத்தில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போட்டிருக்கு, நம்ம சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ள வகையில் போட்டிருக்கு. உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அவருடைய பாதங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி யோவான் வந்து அவருடைய பாதத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துடைய பாதம் எப்படி இருக்குதாமா? உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குப்பா அப்படின்றாரு. அதை வந்து நீங்கள் ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, நான் அதை வந்து அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன். அவங்க மொழிபெயர்த்தது என்னவா, நெருப்பு சூளையில் வெண்கலத்தை சூடு காட்டும் போது ஒரு ஒளி வரும் பார்த்தீங்களா, அந்த ஒளி மாதிரி இருக்குதாம்மா அவருடைய பாதம். அப்போ அந்த உலைக்களம்ன்றது என்னவா, நெருப்பு சூளை. நல்லா புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நெருப்பு சூளையில் அந்த வெண்கலத்தை பார்த்துருக்கீங்களா? பித்தளையை வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழில் வெண்கலம்னு வருகிறது. ஆனால் நம்ம ஊர் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை பித்தளைன்னு சொல்லுவோம். நம்ம பித்தளையை சொல்லுவோம். நெருப்பு சூளையில் போட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த பித்தளையை சூடு காட்ட அது வந்து ரொம்ப ஷைன் ஆகுமா, அந்த அப்படியே ஷைனிங் ஆகுமா, ஒளிருமா அப்படியே. நான் அந்த பித்தளையை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன போட்டிருந்ததுன்னா, அந்த நெருப்பு அடிக்கும் போது முதல்ல அந்த ப்ளூ கலரில் தான் நெருப்பு வருது. அப்புறம் அந்த நெருப்பு பித்தளையில் பட அந்த நெருப்பே வந்து அப்படியே ரெட்டாக மாறுது. நீங்கள் பாருங்கள், வேணா நீங்கள் யூடியூப்லலாம் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒளியுடைய ரிஃப்ளெக்ஷனும் அந்த நெருப்புக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு பித்தளை வந்து ஒரு ஒளிர தன்மையுடையதாக இருக்குது பாருங்கள். அப்போது அதை தான் யோவான் இப்படி உதாரணப்படுத்துகிறாரு. நெருப்பு சூளையில் வெண்கலத்தை எப்படி சூடு காட்டும் போது அந்த மாதிரி ஒளிரு தன்மை இருக்குதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துடைய பாதம் இருக்குது அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போது ஏதோ ஒரு காட்ட விரும்புகிறார் யோவான். நம்ம அவருடைய பாதங்களை, அவருடைய பாதத்தின் அழகை நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு காட்ட விரும்புகிறாரு. அப்போது ஏன் இந்த உதாரணத்தை யோவான் குறிப்பாக பயன்படுத்தணும்? அதான் ஒரு கேள்வி வருது பாருங்கள். ஏன்னா யோவான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் போல் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு நபர் யோவான். ஏன்னா அவர் கொடுக்குற சில வெளிப்பாடுகள்லாம் வந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஒத்துப்போம். அப்பேற்பட்ட வெளிப்பாடு நிறைந்த நபர் யோவான். அவர் நல்ல எக்ஸாம்பிளோடு சொல்லுவார். முக்கியமாக யோவான் வந்து இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை பற்றி
நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துடைய மனு மனு அந்த மனித அவதாரத்தை பற்றியும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு யோவான். மனுஷனை பற்றி இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனாக பூமியில் வாழ்ந்தாராக்கும் அதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அவருடைய தெய்வீகத்தன்மையும் சொல்லியிருக்காரு. அதே போல் மனுஷத்தன்மையும் யோவான் டெஃபினிஷன் பண்ணி காட்டியிருக்காரு. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. அவர் அது மனுஷகத்தன்மை ப்ளஸ்ஸு தெய்வீகத்தன்மை அப்படியே ரெண்டுத்தையும் கலந்து காட்டுவார் யோவான். இப்போ யோவான் எனக்கு தெரிஞ்சு நான் விசுவாசிக்கிறேன், யோவான் நல்லா பைபிளை அதுவும் பழைய ஏற்பாடை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கார் யோவான். அப்போது யோவான் விளங்கிடுது யோவானுக்கு என்ன, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, யோவான் தரிசனம் காண்றாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் இயேசு கிறிஸ்துடைய அழகை எங்கே பார்த்துட்ருக்காருங்க, சிறைச்சாலையில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இயேசு கிறிஸ்துடைய அழகை பத்மு தீவில் என்ன பண்ணுறாரு, ஒரு சிறைச்சாலையில் யோவான் பார்த்துட்ருக்காரு. தரிசனம் காட்டுறாரு தேவன், முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறாரு யோவானுக்கு. எப்படியா யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது யோவான் பார்த்துடுறாரு. யோவான் என்ன பண்ணுறாரா, கடவுளுடைய பாதத்தையே பார்க்குறாரு. பார்க்கும்போது யோவானுக்கு எப்படி அதை உதாரணப்படுத்துகிறாரு, நமக்கு புரிய வைக்கிறதுக்கு யோவான் என்ன பண்ணுறாரு, எப்படி உதாரணப்படுத்துகிறாரு பாருங்கள். என்னவா, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குது. அதை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தனா எப்படி வருது பாருங்கள். நெருப்பு சூளையில் வெண்கலத்தை சூடு காட்டும் போது எப்படி ஒளிரும், அந்த ஒளி போல் அவருடைய பாதம் இருக்குதுப்பா அப்படின்றார். யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்த உதாரணத்தை யோவான் குறிப்பாக பயன்படுத்தணும், அதுவும் அவர் பாதத்திற்கு ஏன் குறிப்பாக இந்த உதாரணத்தை பயன்படுத்தணும்னா, யோவானுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, இந்த மீட்புன்ற ஒரு காரியத்தை பற்றி யோவான் நல்லா அறிஞ்சு வச்சுருக்காரு. எப்படி மீட்கப்பட்டோம் என்கிற ஒரு மீட்பின் ஒரு பகுதியே யோவான் என்ன பண்ணுறாரு, அவருடைய பாதத்தில் பார்த்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, மீட்பின் ஒரு மாபெரும் பகுதியை யோவான் என்ன பண்ணுறாரு, அவருடைய பாதங்களில் பார்த்துட்டார். பாதங்களில் காண்பிக்கிறதுனால தான் யோவான் என்ன பண்ணுறாரு, இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். என்ன, அவருடைய பாதம் நெருப்பு சூளையில் வெண்கலத்தை எப்படி நம்ம சூடு காட்டும் போது எப்படி ஒளிரும், அந்த மாதிரி ஒளிருதுங்க அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள். இதில் இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் விலைக்கு காட்டுறேன், புரியும் இன்னும் நல்லா. எப்படின்னா, நெருப்பு சூளையில் வெண்கலத்தை அந்த பித்தளையை சூடு காட்டும் போது எப்படி ஒளிரும், அதே போல் தான் அவருடைய பாதங்கள் ஒளிருது அப்படின்னு வேதாகமம் சொல்லப்படுது. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறாரு அவருடைய பாதத்துக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய பாதங்கள் மீட்பை காட்டுது, மீட்பின் ஒரு பகுதியை காட்டுது அவருடைய பாதங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. தெரிஞ்சு வச்சதுனால தான் என்ன பண்ணுறாரு யோவான், இந்த விளக்கத்தை பயன்படுத்துகிறார். என்ன உதாரணத்தை கொடுக்குறாரு, நெருப்பு சூளையில் எப்படி நெருப்பு எரியும் போது நெருப்பு அந்த வெண்கலத்தை ஹீட் பண்ண அந்த வெண்கலம் என்ன ஆகுமா, அப்படியே ஒளிர்ற தன்மை ஒளிருது பாருங்கள், அப்படியே பிரகாசிக்குதாமா அந்த வெண்கலம். அதை போல் அவருடைய பாதங்கள்லாம் இருக்குதுங்க அப்படின்றார். ஏன் இருக்குதுன்னா, அவருடைய பாதங்களின் அழகை நம்ம அவருடைய மீட்பின் செயல்களை பார்க்கும்போது, நினைக்கும் போது, இல்லைன்னா அதை பற்றி படிக்கும்போது அவருடைய பாதங்களின் அழகை நம்ம பார்க்கலாம். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்க. என்னவா, நீங்கள் கடவுளுடைய பாதத்தை பார்க்கணுமா, பாதத்தின் அழகை பார்க்கணுமா, மீட்பை பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த மீட்பின் செயலை பாருங்கள். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அந்த மீட்பின் செயலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மீட்பின் செயலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று விளங்கிடும். என்ன, அந்த மீட்பின் செயலை நீங்கள் நினைக்கும் பொழுது, அதை பற்றி படிக்கும்போது, அதை பற்றி கேட்கும் பொழுது என்னவா, கடவுளுடைய பாதத்தின் அழகை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி எப்படியா சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில காரியங்களை தெரிஞ்சோன்னா அந்த யோவான் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த உதாரணத்தை சீக்கிரமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னவா, நெருப்பு சூளைனா என்னது, உலைக்களம் பார்த்துருந்தோம். உலைக்களம் என்பது என்ன, நெருப்பு சூளை. அதில் எப்படி சூடு காட்டும் போது அந்த வெண்கலத்தை சூடு காட்ட அது எப்படி ஒளிருதோ அதே போல் தான் அவருடைய பாதமும் ஒளிஞ்சிட்ருக்கு, ஒளிருகிற தன்மையாக இருக்குது அப்படின்றாரு. ஏன், சில காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யோவான் சொன்ன அந்த உதாரணத்தை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, சில காரியம் தெரிஞ்சுக்கலாம். 2 காரியம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, மீட்புனா என்ன, மீட்பு எப்படி உண்டாச்சு, மீட்பு எப்படிங்க உண்டாச்சு, மீட்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே பிரதர், மீட்புனா என்ன பிரதர் ஃபஸ்ட்டு அது. அப்புறம் மீட்பும் அவருடைய பாதங்களின் அழகும் பற்றி பார்க்க போகிறோம். மீட்பு எப்படி உண்டாச்சு, அது மட்டும் இல்லாமல் மீட்பும் அவருடைய பாதங்களின் அழகும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்ப்போம். முதலாவது மீட்புனா என்ன.
மீட்புன்றது என்னவா? மீட்பு யாரால் உண்டாச்சுன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது என்று வேதம் சொல்லுது. மீட்புன்றது யார் மூலமாக உண்டாச்சு? கிறிஸ்துவின் மூலம் தான் உருவாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் சும்மாலாம் ஒன்றும் வந்துட முடியாதுங்க. மீட்பு அவர் மீட்டு இருக்கிறார் நம்மை. யோசிச்சு பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:6 பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:6 அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனத்தில் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. வேதாந்தத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னவா? எல்லோரையும் மீட்கும் பொருளாக. எல்லாரையும் என்னது? சர்வலோகத்தையும் சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் மீட்கும் பொருளாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாராம். அவர் யாரா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுது. அப்போது மீட்பு யார் மூலம் உண்டாச்சு? மீட்பு யார் மூலம் உண்டாச்சு? இன்றைக்கு மீட்பு யார் மூலம் உண்டாச்சு? மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்குங்க. உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க. இந்த செடி கொடி மரங்கள் எல்லாமே இந்த பாவத்தினால நாம் செய்த அந்த பாவத்தின் அதுவும் அதற்கு உட்பட்டாயிடுச்சு. ரோமரில் படிக்கிறது போல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம எல்லாம் அந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பூரண மீட்பு வரப்போகுது நமக்கு. அதுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏன் மனிதனையும் அவர் சிருஷ்டிப்புகளையும் மீட்கணும்? நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஓகே பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரியே புரியுது. மீட்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலம் தான் உண்டாச்சு. ஏன் பிரதர் என்னை மீட்கணும் ஃபஸ்ட்டு? அதுதான் ரொம்ப, ஏன்னா சில பேருக்கு கேள்வி உண்டாகுது. ஏன் எதுக்கு முதல்ல என்னை மீட்கணும்? எதுக்கு எல்லா சிருஷ்டிப்புகளையும் மீட்கணும்? அப்படி என்ன தான் ஆச்சுன்னா நல்லா சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். என்ன, கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சிருஷ்டித்தார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் நமக்காக தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இவ்வளோதான், சிம்பிள். ரொம்பலாம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா காரியங்களும் எனக்காக தான் சிருஷ்டித்தார், உங்களுக்காக தான் சிருஷ்டித்தார். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா தண்ணிக்கு என்ன யூஸ் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். தண்ணிக்கு, செடி கொடி மரங்களுக்கெல்லாம் என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. நமக்காக தான் இந்த பூமியை படைச்சார். நாம் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கோம். சிம்பிள். அப்போது இப்படி இருந்த ஒரு உலகத்தை என்ன ஆச்சுன்னா, ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறது போல் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் உள்ள வருது. என்னது பாவம்? மனுஷன் பாவம் செய்கிறான். என்னது மனுஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்காக தான் அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தை படைச்சார். நான் அவருக்காக படைக்கப்பட்டேன். அப்போது என்ன பண்ணணும்? நான் அவர் கூட தான் கான்டாக்டில் இருக்கணும். அதான் அப்படி தான் இருக்கணும். ஆனால் மனுஷன் பாருங்கள், பாவம் என்ன பண்ணுது பாருங்கள். பாவம் சும்மா இருக்காதுங்க, ரொம்ப டேஞ்சர். பாவம் என்ன பண்ணுது பாருங்கள். பாவம் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர்கிட்ட கான்டாக்ட் இல்லாமல் அவர் சிருஷ்டிப்புகளில் கான்டாக்ட் வச்சுக்கிட்டான். அதுதான் எல்லாம் எனக்கு. இல்லை, பைபிள் வேறு மாதிரி சொல்லுது. எப்பா நீ அதை ஆளணும்ப்பா. என்னது? சிருஷ்டிப்பை தான் நம்ம ஆள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். சிருஷ்டிப்பை உனக்கு தான்ப்பா எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் என்ன நினச்சிட்டான்? இதுதான் எனக்கு ஆண்டவர், இதுதான் என்னை ஆளணும் அப்படின்னு நினச்சிட்டான். இல்லை, பாவம் எப்படி மாற்றுது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், என்ன, நாம் ஏன் நான் ஏன் மரம் செடி கொடிகளெல்லாம் வணங்குறதில்ல, ஏன் கல்களெல்லாம் வணங்குறதில்லைன்னா, அதெல்லாம் நமக்கு கீழே இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு மேலே இருந்தால் வணங்கலாம் நிச்சயமாக. ஆனால் அதெல்லாம் எல்லாம் நமக்கு கீழே தானே இருக்குது. மரம் செடி கொடிகள் எல்லாமே நமக்கு கீழே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்கள். நமக்கு கீழாக இருக்கிறதையே வணங்கிட்டு இருக்கோம் நம்ம. இல்லைங்க, நமக்கு மேலானது இருக்கிறத வணங்கணும். நம்மளுக்கு மேலானது என்னங்க இருக்குது? நமக்கு மேலான இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடவுள் தான் நமக்கு மேலே இருக்கார், வேறு யாருமே இல்லை. நீங்கள் சொல்லலாம், அப்போது ஏஞ்சல்ஸ் இருக்காங்களே? இல்லையே, ஏஞ்சல்ஸ்லாம் இல்லையே, தூதர்கள்லாம் இல்லையே. வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன, அவர்களெல்லாம் நமக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இன்னொரு என்ன சொல்கிறாரு பவுல்? ஒரு நாள் நம்ம தேவ தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம், அப்பேற்பட்ட பொசிஷனில் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு அப்படின்லான்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் சில காரியங்களை. பாவம் பாருங்கள் எப்படி மாற்றுது ஒரு ஆளை. பாவம் வந்துருச்சு. பாவத்தின் விளைவுனால என்ன வந்துடுது? இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கடவுள் அழகாக சிருஷ்டித்தார், மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்தாரு. அவன் ஆள வைக்கணும், அவன் தான் இந்த பூமியை எல்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் என்னை வணங்கணும், அவர் உண்டு பண்ணுறாரு. ஆனால் அவன் வேறு என்னமோ பண்ணி அது ஏடா குடமாக ஆகி இப்படிலாம் ஆயிடுச்சு. அதனால் உலகத்தில் என்ன வருது? மரணம்ன்ற ஒரு கான்செப்டே உலகத்தில் வருது. யோசிச்சு பாருங்கள். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து தெளிவாக இருந்திருக்காரு. நீங்கள் ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளணும். என்ன, மரணன்ற ஒரு கான்செப்டே இப்போ தான் வருது உலகத்தில்.
என்ன எப்போ வருதுன்னா, மரணன்ற கான்செப்ட்டு இப் இப்போ தான் வருது. என்னன்னா, என்றைக்கு அவங்க பாவம் செய்கிறாங்களோ அப்போ தான் அந்த மரணம் என்ற ஒரு கான்செப்டே பூமியில் வருது. அது வரைக்கும் பூமியில் அந்த மரணன்ற கான்செப்டே இல்லாமல் இருந்தது. பாவத்தின் விளைவுனால தான் மரணம் வந்தது. அதான் வேதம் சொல்கிறது பாருங்கள், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது எதை பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்கும். யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் சும்மா ஒன்றும் இல்லைங்க. அவர் நம்ம நினச்சிட்ருக்கோம் கர்த்தர் தான் இந்த மரணத்தை உண்டு பண்ணாராக்கும். யாருங்க சொன்னால்? பைபிள் அங்கே எங்கெங்கே போட்டிருக்கு? எந்த பைபிளில் போட்டிருக்கு காட்டுங்க. அதுவும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 2ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் முதல் கொண்டு நீங்கள் பாருங்கள், சிருஷ்டிப்பில் மரணன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ எங்கே தாங்க மரணம் வந்ததுன்னா, பாவத்தின் விளைவுனால தான் மரணம்னே வருது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம் செய்கிற ஆத்மா சாகணும் வசனம் சொல்லியாடுச்சு. அப்போ அவர் தீர்ப்பு கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக இல்லையாங்க? கர்த்தர் தீர்ப்பு கரெக்டாக பண்ணுவார். அப்போது பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக சாகணும். அப்போது அதனால் மரணம் இருக்குது. அதனால் அந்த ஒரு சட்டத்தின்படி தான் மரணம் வருகிறது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் மனுஷனை மீட்டு எடுத்தார் கடவுள்னா, பாவம் பண்ணிட்டான். பாவத்தின் விளைவுனால என்ன ஆயிடுச்சு? மரணம் வந்துருச்சு. இப்போது மீட்கணுமே. ஏன்னா இவர் தானே சிருஷ்டிகர். இவர் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளை கெட்டு போகிறத பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம உலகத்தாரே நம்ம அப்படி நினைக்கிறோன்னா, உலகத்தில் இருக்கிற நம்மளே அப்படி யோசிக்கிறோன்னா, கடவுள் எத்தனை பேரை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவர் மூலமாக அவரால் தான் வந்தவங்கன்னு வசனம் சொல்லுது. நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரையும் அவருக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னு கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொன்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுது என்று பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ளே தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ அவர் எப்படி வேதனைப்படுவார் யோசிச்சு பாருங்கள். நம்ம நினச்சிட்ருக்கோம் கடவுள் ரொம்ப அரகன்ட்டு, ரொம்ப அப்படியே ஆவுன்னு இருப்பார். இல்லைங்க, நியாய தீர்ப்பு செய்தில் அவர் அழகு உள்ளவர் தான். அதே பக்கம் இந்த பக்கமும் என்னவா, இரக்கத்திலும் அவர் என்ன பண்ணுது? வசனம் சொல்கிறது, இரக்கத்திலும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ ரொம்ப நல்லா புரியுது. அப்போ வேதனை, அவருடைய உள்ளம் வேதனைப்படுது. என்ன பண்ணுறது? என்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்காக நான் உண்டாக்கினேன் இதை. ஆனால் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? பாவத்தில் விழுந்து எல்லாத்தையும் அக்கிரமத்தெல்லாம் பண்ணி இஷ்டத்துக்கு இருந்துட்டு இப்போ மீட்பு வருது பாருங்கள். மீட்பு பாருங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்றார். ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வரணும்னா, நிறைய டைம் நம்ம எடுத்திருக்கோம், நிறைய சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். இங்கே இயேசு கிறிஸ்து மனுஷனாக வராரு பூமிக்கு. ஏன் மனுஷனாக பூமிக்கு வர்றாருன்னா, ஆதாம் இடம் தான். அப்போ ஆதாமுடைய வம்சத்துலேருந்து என்ன பண்ணணும்? யாராச்சும் ஒருத்தர் வரணும். மனிதன் இடம் தான். சிம்பிளாக சொல்லப்போனால் மனுஷன் தான், மனுஷன் தான் மீட்கப்படணும். அப்போது இயேசு கிறிஸ்து வராரு, இந்த பூமிக்கு வராரு, தன்னையே தானே என்ன பண்ணுறாராம்? வசனம் சொல்கிறது, அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தாராம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமா? அவருக்காக நம்ம வாழணும் நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அவருடன் நித்தியமாக காலம் வாழ போகிறோன்னு சொல்லி மீட்பை பற்றி ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. இதுதான் பேக்ரவுண்டுங்க. மீட்புனா என்னென்னா, எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறாருங்க. அதாங்க மீட்பு. மீட்பில் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள். எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார். ஏன் எனக்காக மறிக்கணுங்க? ஏன்னா நான் அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேனே. ஏன்னா என் பாவத்துக்குலாம் என்ன எத்தனை தண்டனை, தூக்கு தண்டனை போட்டாலும் பத்தாது. அந்த மாதிரி பாவம்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்த நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? மீட்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் பார்த்தோம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம் பாருங்கள். எல்லோரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த என்னவா? இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லோரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்துருக்கார் தானே. ஓகே பாருங்கள், அப்போது மீட்புனா என்னன்னு ஒரு காரியம் நம்மளுக்கு நல்லா விளங்குது. மீட்புனா என்ன? மீட்பு என்பது என்ன? உங்களால் கூடாதது ஒன்று, அதுதான் மீட்பு. உங்களால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது மீட்கவே முடியாதுங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம், நான் ஏதாச்சும் பண்ணி, நான் அப்படி இப்படி பண்ணி நான் மீட்டுக்கிறேன். எதையும் பண்ணாலும் மீட்க முடியாது. ஏன்னா மீட்புன்றது மரணம் வந்தால் தான் மீட்க முடியும். அதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் மரிச்சாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மரிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போது மரணம் உண்டானதான் மீட்பு உண்டாகும். அது நிச்சயமாக என்னால் பண்ண முடியாது. அப்போது அதற்காக தான் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்புகிறாரு தேவன். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி என்ன பண்ணுறாரு? அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன உண்டாகுது? மீட்பு உண்டாகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதன் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன உண்டாகுது? மீட்புன்ற அந்த இதுவே உண்டாகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, நம்ம பார்ப்போம். அப்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கு? மீட்பு உண்டாயிருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம்தான், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் மூலம்தான் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, இந்த உலகத்துக்கே மீட்பு உண்டாயிருக்கு? ஓகே, ஆதியாகமம் 3:15 பார்ப்போம் பாருங்கள். ஆதியாகமம் 3:15 நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோன்னா, அவருடைய பாதங்களின் அழகை எப்படி பார்க்குறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்க்குறோமா, அவருடைய பாதங்களின் அழகை பார்த்துட்ருக்கோம். அவருடைய பாதங்களின் அழகு எப்படி பார்க்கலாங்க? அவருடைய பாதங்களின் அழகை மீட்பை பாருங்கள், மீட்க பார்க்கும்போது அவருடைய பாதங்களின் அழகை பார்க்க முடியும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஆதியாகமம் 3:15 தான் முதல்ல இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பூமி வசனத்திலே கிட்டத்தட்ட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். யோசிச்சு பாருங்கள், முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். பைபிள்லேயே முதல் தீர்க்க தரிசனம், முதல் வாக்குத்தத்தம் எல்லாமே இதுதான். ஆதியாகமம் 3:15 தான் என்ன? முதல் தீர்க்க தரிசனம், முதல் வாக்குத்தத்தம் எல்லாமே இந்த வசனம் தான். ஆதியாகமம் 3:15 வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். யோசிச்சு பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவருடைய பாதத்தின் அழகை எப்படி பார்க்கணும்னு பார்த்துட்ருக்கோம். பைபிளில் முதல்ல அவருடைய பாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய பாதங்கள் என்னவா, உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் தலையோ நசுக்க போகிறார்? அவருடைய பாதத்தை வச்சு யார் தலையை நசுக்க போகிறார்? நம்மளுக்கு நல்லா தெரியும், அவருடைய பாதங்கள் சாத்தானின் தலையை நசுக்கும் என்று பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாத்தானின் தலையை தான் இங்கே நசுக்க போகிறார். ஒன்று. ரெண்டாவது, நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய்னா என்னவா, சாத்தான் அவருடைய பாதங்களை நசுக்குவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரதர், சாத்தான் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை நசுக்குவானாமாக்கம்? காட்டுறேன், அதோடைய விளக்கத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ முதல்ல வேதாகமத்தில் கடவுளுடைய பாதத்தை பற்றி இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவானுக்கு நல்லா தெரியுதுங்க. யோவான் மிகப்பெரிய தேவனால் கிருபை பெற்றவர். எப்படி காட்டுறாரு பாருங்க யோவான். என்னவா, அவருடைய பாதங்கள் சாத்தானின் தலையை நசுக்குமா, ரெண்டாவது சாத்தான் அவருடைய பாதங்களை நசுக்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதை காட்டுறேன் பாருங்கள். அப்போது இந்த ரெண்டு வார்த்தையில் பார்த்துருக்கீங்களா? இந்த ரெண்டு வார்த்தையும் மீட்பின் காரியங்கள் அடங்கியிருக்கு. என்னென்னா, ஒன்று அவருடைய மரணம், இன்னொன்று அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த வசனத்தில் மீட்பின் காரியங்கள் அடங்கப்பட்டிருக்கு. மீட்புனா என்னது? மரணத்தின் மூலமாயும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் உங்களையும் எண்ணி மீட்டிருக்காரு இயேசு கிறிஸ்து. தெரியுமா தெரியாதாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் எண்ணி எப்படி மீட்டிருக்காருங்க? அவருடைய மரணம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதலைன்னா ஒன்றுமே இல்லைங்க. மீட்பு ஒன்றே கிடச்சிருக்காது. அப்போது அவருடைய மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாயும் உங்களையும் என்னையும் மீட்டிருக்காரு. ஓகே, நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் பாருங்கள். அவருடைய பாதங்கள் சாத்தானின் தலையை நசுக்குமா? என்னவா, அவர் உன் தலையை நசுக்குவார்னா என்னது? இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் என்ன பண்ண போது? சாத்தானின் தலையை நசுக்கும் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன பிரதர்? அதோடைய அர்த்தம் தான் என்ன பிரதர்னா, காட்டுறேன் பாருங்கள். அதோடைய அர்த்தம் என்னென்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுதல் மூலமாய் சர்வலோகத்தின் பாவங்களும் மற்றும் பிசாசின் வல்லமையை சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுதல் மூலமாக மீட்டு விட்டார். அவருடைய பாதபடியான இந்த பூமியில் சாத்தானை தோற்கடித்தார். என்னது? சாத்தானை தோற்கடித்தார் பார்த்தீங்களா? அதுதான் நசுக்கிறதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள், சாத்தான் தேவனின் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் கீழே இருக்கான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்ம கிறிஸ்துவ விசுவாசியில் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நான் இதை பார்த்தேன் பிரதர், நான் அதை பார்த்தேன் பிரதர், நைட்டில் இதெல்லாம் ஓடிச்சு பிரதர். இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. ஒரு வேளை பார்த்துருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய பாதங்கள் சாத்தானின் தலையை நசுக்கும் அப்படின்னு வசனம் போட்டுருன்னா என்னதுங்க? ஆல்ரெடி நசுக்கிட்டார்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி சாத்தானுடைய வல்லமையெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அவர் உரிந்து கொண்டார். சாத்தானுடைய வல்லமையெல்லாம் சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டார்?
மரித்து உயிர்த்தெழுதின் மூலமாய் மீட்டு விட்டார். காட்டுறோம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காராம், சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு வருது. அப்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கான். யாரோ தோற்கடிக்கப்பட்டதுனால தான் வெற்றி சிறந்தார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. கரெக்டு தானேங்க? நம்ம ஊரில் எப்படிங்க சொல்லுவோம், இவர் வெற்றி பெற்றார். அப்போது ஆப்போசிட்டில் என்ன பார்க்குறாங்க, யாரோ தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க தானே அர்த்தம். உண்மை தானேங்க? நம்ம எலெக்ஷன்லலாம் அதெல்லாம் பார்ப்போம், இவர் வெற்றி பெற்றார், இவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. என்ன விஷயம்னா, வசனத்தை காட்டுறேன் பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில், உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்கள்லாம் என்னது, சாத்தானை பற்றி சொல்கிறாரு. துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் உரிந்து கொண்டு, சாத்தான் இந்த பூமியில் எல்லாரையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அவன் மட்டும்தான் இருக்கணும், அவன் தான் எல்லாரையும் ரூல் பண்ணணும், அவன் சொல்கிறது தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருந்த சாத்தானுடைய அதிகாரங்கள் வல்லமையெல்லாம் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக அவங்கள என்ன பண்ணுறாரு, சாத்தானை அடித்து கூப்பிட்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார்னா ஆங்கில வேதாந்தத்தில் சூப்பராக வருது பாருங்கள். என்னவா, with the cross he won the victory over them and lead them away as defeated and powerless prisoners for the whole world to see அப்படின்னு வருது. என்ன பண்ணுறது பாருங்கள், ஆங்கில வேதாந்தத்தில் எவ்வளோ அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன பாருங்கள், என்னவா, சாத்தானுடைய வல்லமையெல்லாம் உரிந்து கொண்டு அவன் பூமியில் அவனுக்கு வல்லமை இல்லைன்னு காட்டுறாரு. உனக்குலாம் வல்லமை இல்லைப்பா, பூமியை நான் மனுஷங்கிட்ட கொடுத்தேன், அவனுக்கு தான் வல்லமை இருக்குது, அவனுக்கு தான் அதிகாரம் இருக்குது, உனக்கு ஒன்றுமே கிடையாதுப்பான்னு சொல்லி அந்த வல்லமையை தலையை நசுக்கிறார். பாதப்படியில் விழுறான் சாத்தான். யோசிச்சு பாருங்கள், விழுந்து கிடக்கிறான் சாத்தான், விழுந்து போயிட்டான் அவருடைய பாதத்தில். அப்படி சொல்கிறாரு பாருங்கள், நீ என் பாதத்து படியில் இருக்க, நீ என் பாதத்து கீழே இருக்க, நான் அன்றைக்கு 3ஆம் அதிகாரம் 15 ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கேன். என்ன தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு, என்ன, நான் உன் தலையை நசுக்குவேன்னா என்னது, நான் உன்னை தோற்கடிச்சிட்டேன் பாரு, தோற்கடிச்சாச்சு. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். எல்லாரும் சொல்கிறீங்களா, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டானுங்க. ஏன், அவர் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். சாத்தான் என்ன பண்ணார், அவன் பூமியில் இருந்த அந்த வல்லமையெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துக்கொண்டு சாத்தானை என்ன பண்ணுறாரு, வெளியரங்கமாக கோலமாக்குறாரு. பாரு, நான் ஜெயிச்சிட்டேன், சாத்தான்லாம் ஒன்றுமே கிடையாது, அவனுடைய வல்லமையெல்லாம் ஒன்றுமே கிடையாதாக்கும், நான் வெற்றி சிறந்தேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு ரேம்பேக்கே வராரு. யோசிச்சு பாருங்கள், அப்படியே ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராரு. யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம கிறிஸ்தவ விசுவாசிங்களை சில பேர் ரொம்ப பயப்படுறாங்க, சாத்தானாலே பயப்படுறாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க, சாத்தான்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பற்றிங்கன்னு வச்சிங்களேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம எப்படி நினச்சிட்ருக்கோம், என்ன நினச்சிட்ருக்கோம்னா, ஐயா எங்கள் வீட்டில் ஒரே இதுவாக இருக்குது, என்ன ஒரே நைட்டு ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது, பகலானால் யாரோ ஓடுற மாதிரி ஃபீலாக இருக்குது, ஏதோ பிசாசு தான் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வசனம் தெளிவாக சொல்லுது, எதிர்த்து நில்லு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எதிர்த்து நிற்க சொல்கிறார். நம்ம நினச்சிட்ருக்கோம், யாராச்சும் எங்கள் வீட்டில் இது வச்சுருக்காங்க பிரதர், தகுடு வச்சுருக்காங்க பிரதர், அது வச்சுருக்காங்க பிரதர், எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல பிரதர், நான் வேறு பார்த்தேன் பிரதர், வெளியே பார்த்தேன் பிரதர், ஒரு எலுமிச்சை பழம் வேறு இருந்தது பிரதர். ஒன்றுமே கிடையாதுங்க. வசனம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது வசனம். என்னவா, எதிர்த்து நில்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க எதிர்த்து நிற்கிறீங்களா? ஏன் எதிர்த்து நிற்கணும்? சாத்தானுக்கு வல்லமை கிடையாது. ஏன், வசனம் சொல்லுகிறது, சாத்தானை என்ன பண்ணாராம், அவனுடைய அதிகாரங்களையெல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கீங்களா நீங்கள்? நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதாச்சும் பண்ணணும் பிரதர், ஒரே சாத்தான் போராட்டமாக இருக்குது எங்கள் வீட்டில். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு போராட்டமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன், அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் கிறிஸ்து சிலுவையில் உரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்கிறீங்களா? நம்ம நினச்சிட்ருக்கோம், எனக்கு கனவுலாம் ஒரு மாதிரியாக வருது பிரதர், கனவு ஃபுல்லாகவே ஏதோ மாதிரியாக வருது, சாத்தான் என்னை அமுக்கிற மாதிரி கனவு வருதாக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஏன், அறிக்கை பண்ணுங்கள். என்ன,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்படுது. எப்படி எதிர்த்து நிற்கணும்? வாயில் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது பிரதர்? அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்காரு, எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சிருக்காரு. சாத்தானுக்கு ஒரு வல்லமையும் கிடையாதுங்க. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. இன்னும் கூட எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு என்ன சொல்லுது வேதம்? அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யாக்கோபு 3:19 எவ்வளோ சூப்பராக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். என்னவா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குதாமா. ஏன் நடுங்குது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் எப்பா என் வல்லமையெல்லாம் வல்லமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாருப்பா, இவர் எனக்காட்டிலும் மிகப்பெரியவர், இவர் தான் என்ன யோசிச்சு பாருங்கள், இவர் மிகப்பெரியவர், இவர் கடவுள் அப்படின்னு சொல்லி நடுங்குதாமா பிசாசுங்களாம். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா? இது மாதிரி எனக்கு அதை வச்சிட்டாங்க பிரதர், எனக்கு இதை பண்ணிக்கிறாங்க போல் பிரதர், எனக்கு கனவெல்லாம் இது மாதிரி வருது பிரதர், எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு நான் இது மாதிரி பார்த்தேன் பிரதர், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க பிரதர். ஒன்றுமே இல்லைங்க. வசனம் தெளிவாக சொல்கிறது, ஒன்றுமில்லை. ஏன்? சிலுவையிலே எல்லாவற்றும் ஒரு வெற்றி சிறந்திருக்கிறான். சாத்தானுடைய அதிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அவன் கிர்ஜிக்கிற சிங்கம் போல் வருவான் பிரதர். வந்தா என்ன? வசனம் சொல்லுது, எதிர்த்து நிற்க சொல்கிறார். எதிர்த்து நில்லுங்க. ஒன்றும் இல்லை, எதிர்த்து நில்லுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கும். ஓகே பாருங்கள், அப்போது இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் என்பது எதை காட்டுது? நமது பாவங்கள் அழிக்கப்பட்டுடுச்சு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாத்தானிற்கு வல்லமை இல்லைன்னு என்பதற்கான ஒரு சான்று தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சாத்தானை என்ன பண்ணுறார்? சிலுவையிலே தன்னுடைய பாதபடியில் போட்டு அவனுடைய தலையை நசுக்கிறாருன்னா என்ன? அவனை தோற்கடிச்சிட்டார். அவன் நினச்சிட்டு இருந்தான் எனக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்குதாக்கும், நான் பார் உலகத்தை எப்படி ஆள போகிறேன் பாராக்கும் அப்படின்னு. இல்லைங்க, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அவனுக்கு வல்லமை இல்லைன்னு நிரூபிச்சிட்டார். சிலுவையின் மூலமாய் இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர் நிரூபித்து காட்டி விட்டார் சாத்தானுக்கு ஒரு வல்லமையும் கிடையாதுன்னு. இதுதான் சான்று. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்புறீங்களா? அது எதை காட்டுது? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை எதை காட்டுதுங்க? சாத்தானுக்கு வல்லமை இல்லைன்னு காட்டுது, உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு காட்டுதுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வசனத்தை, இந்த இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். முதல் சென்டென்ஸில் என்ன போட்டிருக்கு? அவருடைய பாதத்தை பற்றி. அவருடைய பாதங்கள் என்னவா? சாத்தானின் தலையை நசுக்கும் என்று பார்த்தோம். அதோடைய அர்த்தத்தை இன்னைக்கு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்கு? சாத்தான் அவருடைய பாதங்களை நசுக்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன பிரதர்? சாத்தான் எப்படி பிரதர் கடவுளுடைய பாதத்தை நசுக்க முடியும் அப்படின்னா, சாத்தானுடைய எண்ணம் அது என்னென்னா, சாத்தானுடைய எண்ணம் என்னென்னா, எப்படியாச்சும் கடவுளை இவர் மறிச்சிட்டார்னா இனி எந்த ஜனங்களுக்கும் பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் சாத்தானுக்கு. ஆனால் அவனுக்கு ரட்சிப்பின் திட்டமே தெரியாது. நல்ல வேலை நம்ம பாருங்கள், நம்ம எப்பேற்பட்ட நபர்கள் பாருங்கள், எப்பேற்பட்ட தேவன் நம்மளை வச்சிருக்கார் பாருங்கள். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கார் பாருங்கள். அவனுடைய எண்ணத்தில் என்னென்னா, ஜனங்களை பயன்படுத்தி எப்படியாச்சும் கடவுள் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவரை நெருக்கணும், அவரை துன்புறுத்தணும். அவர் அப்படியெல்லாம் பண்ணிட்டா ஜனங்களுக்கு அவர் மறிச்சிட்டா ஜனங்களுக்கு பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் சாத்தானுக்கு பாருங்கள். அதனால தான் என்ன பண்ணுறான்? லூக்கா 22:3 யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் உள்ளே புகுறான் பாருங்கள். லூக்கா 22:3 பாருங்கள். 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து மறுபேர் கொண்ட யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் உள்ளே போடுறான். ஏன் போடுறான்னா, அவன் நினச்சிட்டு இருக்கான் சாத்தானு இவருக்குள்ள ஜனங்களை வச்சு இவரை துன்புறுத்தி எப்படியாச்சும் இவரை சாவடிச்சிட்டோன்னா ஜனங்களுக்கு இனி விடுதலையே கிடைக்காதாக்கும், ஏன்னா மேசியாவே நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அவனுக்கு எண்ணம். ஆனால் அவனுக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாதுன்னா, அவன் என்ன நினச்சிட்டான், ஏதோ இவன் தான் இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு ஏற்படுத்துகிறான் ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். என்னது ஜனங்கள்லாம் சேர்ந்து அவரை சாவச்சிட்டாங்க. இல்லைங்க, இது தேவனுடைய திட்டம். அது தெரியுங்களா? வசனம் சொல்லுது, இவரே தானாக மறிக்கிறாருங்க. பிதாவின் சித்தத்தின்படி இவரே தானாக மறிக்கிறாரு பாருங்க. சாத்தான் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை மறிக்க வைக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தவறான உபதேசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, சாத்தான் தான் கடவுளையே சாவச்சானாக்கும், இயேசு கிறிஸ்துவ சாத்தான் மனுஷன் அவதாரத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ அவன் தான் சாவடிச்சானாக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அப்பேற்பட்ட வல்லமை இல்லை. அவன் நினைக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கணும், நினைக்கிறான்.
என்ன நினைக்கிறான், இவர் எப்படியாச்சும் சாவடிச்சிடணும், நான் சாவடிச்சிடுவான் பாரு, சாவடிச்சிட்டாருன்னா இனி ஜனங்களுக்கு பாவத்தில் மன்னிப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இல்லைங்க, தேவனுடைய திட்டம் என்ன? ஏசாயா 53:10 பாருங்கள். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கடவுள் தான் என்ன பண்ணுறாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை என்ன பண்ணுறாரு, நொறுக்க சித்தமாகறார். ஏன்? ஜனங்களுடைய பாவத்துக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் நொறுக்க சித்தமாகறார். ஆனால் பிசாசுக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஜனங்களை வச்சு நம்ம தான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அவர் அடிக்கிறோம் உதைக்கிறோம் அப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லைங்க, அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. யோசிச்சு பாருங்கள், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தானாக ஒப்பு கொடுத்தாருங்க. தானாக முன் வந்து அவருடைய ஜீவனை விட்டார். நம்ம நினச்சிட்ருக்கோம் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஜனங்கள்லாம் சேர்ந்து அவரை சாவடிச்சு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லைங்க, அவர் எவ்வளோ பெரியவர். அவர் தானாக முன் வரார். ஏன்? வசனம் சொல்லுகிறது, அவர் மரிஷாதான் நம்மளுக்கு உலகத்தில் மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. இப்போ நீங்களும் நானும் கேட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா? இன்றைக்கு நான் எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க? எந்த ஒரு தைரியத்தில் இருக்கோன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்காருன்ற அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் நீங்களும் நானும் உட்காந்துருக்கேன். ஏன்? நம்மளுக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம உள்ளத்தில். அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க. அப்போது சாத்தான் ஒன்று செஞ்சால் என்ன பண்ணால், அவரை நெருக்கிறான், எப்படியாவது அவரை மாற்றணும், அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவனால். ஏன்? இயேசு கிறிஸ்து வசனம் சொல்கிறது, அவர் சர்வ வல்லவர், அவர் பரிசுத்தர், அவரை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் கடவுளுங்க, எப்படிங்க அழிக்க முடியும்? அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராய்ச்சிங்க. அப்போ சாத்தான் வந்து அவருடைய பாதங்களை நசுக்குவானுடைய அர்த்தம் என்ன? அவன் நினச்சிக்கிட்டான், என்ன நான் எப்படியாச்சும் இவரை மறிக்க வச்சிடறேன் பாரா அப்படின்னு. இல்லைங்க, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், நெருக்கிறான், துன்புறுத்துறான், எப்படியாச்சும் அவருடைய மைண்டை மாற்ற நினைக்கிறான். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பண்ண வைக்காதபடி சில தடைகள்லாம் எடுத்துகிட்டு வரான் சாத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் அவன் பண்ணுறான். அவன் ஒன்றும் கடவுளுடைய பாதத்தை நசுக்கிறதுனா என்ன மீனிங்னா, சில துன்பங்களை அவன் மன ரீதியாக எடுத்துகிட்டு வரான். யோசிச்சு பாருங்கள், டெம்டேஷன் பண்ணி விட்றான். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் உபவாசம் இருக்கும்போது நிறைய அந்த 3 விதமான சோதனைகள் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் யாருங்க எடுத்துகிட்டு வரா? சாத்தான் தான் எடுத்துகிட்டு வரான். அவன் நினைக்கிறான் இவரை மாற்றிடலாம், இவரை மாற்றிட்டா நம்ம எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு பாதங்களை நசுக்கிறது என்னது? அப்பேற்பட்ட ஒரு துன்புறுத்தல், மன ரீதியாக அவரை துன்புறுத்துறான் பாருங்கள். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சாத்தானால் அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் அதையும் அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி சிறக்கிறார். யோசிச்சு பாருங்கள், நெருப்பு போல் அந்த துன்பங்கள் வருது அவர் வாழ்க்கையில். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வெற்றி சிறந்து மேலே வராரு. யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு காரியம் நல்லா விளங்குது எனக்கு. என்ன? மீட்பு ரொம்ப முக்கியம். அதுவும் மீட்பில் என்ன, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மூலமாக தான் மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்குதுன்னு வசனம் சொல்லுது. ஓகே, இப்போ பாருங்கள், மீட்பும் அவருடைய பாதங்களின் அழகும், அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் கந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. ஓகே, இன்றைக்கு இப்போ வந்துட்டோம், நம்ம சப்ஜெக்ட் வந்தாச்சு. என்ன? ஏன் இந்த பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா, மீட்பை பற்றி சில காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன மீட்புனா என்ன, மீட்பு எப்படி உண்டாச்சு, அப்போது அவருடைய பாதங்கள் மூலயமாவும் ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. ஏன்? அவர் சாத்தானை சிலுவையில் அவருடைய பாதத்தில் கீழ்ப்படுத்தினார், படுத்ததன் மூலயமா தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, சாத்தானுடைய வல்லமை இந்த பூமியில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லமையை அவர் என்ன பண்ணியிருக்காரு, உரிந்து கொண்டார் என்ற வசனம் சொல்கிறது. சாத்தானுக்கெல்லாம் ஒரு வல்லமையும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா அவனை போட்டு ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, இவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இவங்க ஏதாச்சும் அடுப்பை ஏதாச்சும் தப்பாக வச்சு விட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, சாத்தான் ஏதோ பண்ணிச்சு பிரதர், அதான் என் பிரதர் ஃபுல்லாக சட்டியெல்லாம் கருகிடுச்சு அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் ஒரு அம்மா சொன்னாங்க, சாத்தான் ஏதோ பண்ணிட்டான் பிரதர், சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது சாத்தான் வந்து ஏதோ அடுப்பை கூட்டி வச்சுட்டுக்கிறான் பிரதர், அதான் பிரதர் இது மாதிரி ஆயிடுச்சாக்கும் அப்படின்னாங்க. என்ன இவங்க மேலே மிஸ்டேக்கு? அதான் வசனம் தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள். மிகாவேல் கூட என்ன பண்ணுறாரு பாருங்கள், சாத்தானை தூஷிக்கலை பாருங்கள். மோசேயுடைய சரீரத்தை தர்க்கம் பண்ணி கேட்குறாரு. கேட்க பண்ணும்போது கூட சாத்தானை தூஷியாமல் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு தான் சொல்கிறாரு தவிர தூஷிக்கலை பாருங்கள். இன்றைக்கு நம்ம சிருஷ்டிப்புகளெல்லாம் தூஷித்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்கள்.
பிசாசுக்கு எதிர்த்துனுங்க. பிசாசானவனு உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்கிறேன், நீ போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஒரே வார்த்தை, வேலை போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது? அவன் மேலே பழிய போடுறது. நம்ம மேலே முதல்ல நம்மளை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு? நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோமா? என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே தான் பயணிச்சிட்ருக்கா? அதை பாருங்கள். அப்போது யோவான் நீங்கள் காட்டுறாரு என்னவா, மீட்பின் மூலமாய் நம்மளுக்கு என்ன, அவருடைய பாதங்களுடைய ஒரு அழகை பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய பாதங்கள் மீட்பின் ஒரு பகுதியை செஞ்சுருக்கு. என்ன பகுதியை செஞ்சுருக்கு? சாத்தானின் தலையை நசிக்கிருக்கு அவருடைய பாதங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தானின் தலையை நசிக்கிருக்காருங்க அவர். சாத்தானுக்கெலாம் அதிகாரம் கிடையாது. பயப்படாதீங்க சாத்தானை பார்த்து. நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம் நல்லா, சிங்கத்தை மிதிப்போம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு உரிந்து கொண்டார், பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். ஆனால் இருட்டில் உட்காரும் போது பயவிடும். பார்த்துருக்கீங்களா? இருட்டில் உட்காந்தா பயவிடும். ஐயோ லைட்டு போயிடுச்சு, சீக்கிரம் போடு. நான்லாம் அதெல்லாம் பயந்து வந்திருக்கேங்க. வீட்டில் கரண்ட் போயிடுச்சுனால அவ்வளோ பயவிடுவேன். ஐயோ இருட்டாச்சுனாலே ஏதோ ஒன்று வந்துடும் போல் அப்படின்னு. இல்லைங்க, வசனம் தெளிவாக சொல்கிறது, அவனுடைய சாத்தானுடைய அந்த வல்லமையெல்லாம் அவர் உரிந்து கொண்டிருக்கார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு மேலே பெரியவருங்க, வல்லமை. அவனுக்கு வல்லமே இல்லை, நிரூபிச்சிட்டாருங்க சிலுவையில். எப்படி நிரூபித்தாராமா? அவருடைய பாதத்தில் அவனை வச்சார். அதுதான் ஹைலைட்டான விஷயமே. அங்கே என்ன, சாத்தானை கிறிஸ்துவின் பாதங்களில் அவனுடைய தலையை நசிக்கினார்னா என்னது, அவனை தோற்கடித்தார். அதுதான் அங்கே ஹைலைட்டு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தோற்கடித்தவங்களை கொண்டாடுவீங்களா? தோற்கடித்தவங்களை பார்த்து பயப்படுவீங்களா? இல்லை வெற்றி சிறந்தவரை பார்த்து பயப்படுவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஊரில் வெற்றி சிறந்த ஆளை பார்த்து பயப்படுவீங்களா? இல்லை தோற்றவங்களை போயிட்டு பயந்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் அவங்களுக்கு பயந்துட்டு இருப்பீங்களா? இல்லை வெற்றி சிறந்த ஆளை பார்த்து பயப்படுவீங்களா? நான் எப்படி பயப்படுவேன்னா, அவர் ஜெயிச்சிட்டார்ப்பா, அவர் தான் பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம்ல. ஆனால் நம்ம உலகத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. கிறிஸ்துவ வட்டாரத்தில் என்ன பண்ணுது? ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. என்ன, தோத்தவனை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி. அவன் வந்துடுவானாக்கும், அப்படி அவன் வந்து நம்மளை இப்படி வந்துடுவானாக்கும், இப்படி வந்துடுவானாக்கும், இப்படி வந்து என்னை பயம் புத்துறானாக்கும். இல்லைங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்து ஜெயித்தவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர்? எல்லாம் சொல்லுங்கள், ஏசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர், எனக்காகவே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ உங்களுக்காக எனக்காக தாங்க வெற்றி சிறந்திருக்கார் அவர். அப்போ பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். என்னமா, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்குன்னா என்னதான், நெருப்பு சூளையில் வெண்கலத்தை சூடு காட்டும் போது எப்படி ஒளிரும், அதே போல் தான் அவருடைய பாதங்கள் ஒளிருதுன்னா என்ன. இந்த வசனத்தை இப்படி படிக்கிறேன் பாருங்கள், இப்போ நல்லா புரியும் பாருங்கள். ஏன் இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டை உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, இந்த வசனத்தை இப்படி பாருங்கள். நெருப்பு சூளை போன்ற சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை நசுக்கிறான். என்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை டிஸ்டர்ப் பண்ணுறான், வந்து ரொம்ப மன ரீதியாகவும் ரொம்ப துன்புறுத்துறான் அவன். நெருப்பு சூளை போன்ற இதுவில் இயேசு கிறிஸ்து இருக்கார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் என்ன பண்ணால் சாத்தானின் தலையை நசுக்கி தோற்கடித்து மீட்பின் ஒரு பகுதியை அவருடைய பாதங்கள் பிரகாசித்து காண்பிக்குது. இந்த வசனத்துடைய டெஃபினிஷனே இருந்தாங்க. என்னவா, சிம்பிளாக சொன்னால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன, நெருப்பு சூளை போன்றது என்னது, பிசாசு. அவன் என்ன பண்ணுறான், வெண்கலம் என்றது யார், இயேசு கிறிஸ்து. அவரை என்ன பண்ணுறான், அவன் அப்படியே அவரை அமுக்க பார்க்குறான், நெருப்பு சூளை வச்சு அமுக்குறான். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, நீ எவ்வளோ வேணா பண்ணு, ஆனால் நான் இந்த பூமியில் ஒளிர்ந்து கொண்டே தான் இருப்பேன். நான் பார்த்தோம்ல, நெருப்பு சூளையில் வெண்கலத்தை பித்தளையை போட போட அது எப்படியோ நல்லா ஒளிருமா. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சாத்தான் நெருப்பு சூளை போன்ற அந்த சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை நசுக்கிறான். நசுக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, எப்பா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா எனக்கு, இதன் மூலியமாக பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம், சாத்தானின் தலையை நசுக்கி தோற்கடித்து மீட்பின் ஒரு பகுதியை என்ன பண்ணுறாரு, அவருடைய பாதங்களில் பிரகாசித்து காண்பிக்கிறார். இப்போது நான் விசுவாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 26:23 படியே வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 26:23 இப்படியா சொல்லப்படுது பாருங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். அப்போஸ்தலரில் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னவா, கடவுள் மரித்து உயிர்த்தெழுந்துட்டாருங்க. ஏன் உயிர்த்தெழுதல்னா என்ன, அவர் ஒரு பகுதியை காட்டுறார். மீட்பின் ஒரு பகுதி என்ன,
சாத்தானின் தலை நசுக்கப்பட்டிருக்கு. அந்த தலை நசுக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க? அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பாதங்களின் மூலமாய் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கு, தோற்கடிக்கப்பட்டிருக்கு. தோற்கடிக்கப்பட்டான். அதன் மூலமாக என்ன காட்டுறாராமா? அதன் மூலமாக ஜனங்களுக்கு பாரு ஒரு ஒளி வந்துருச்சு. என்ன ஒளி? இத்தனை நாள் ஜனங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? அவன் தான் பெரியவனாக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது பாருங்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னது? இயேசு கிறிஸ்து அவனை அழிச்சிட்டாருன்னா என்னது? அவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் அவனுக்கு இல்லை என்று காண்பித்து விட்டார். தோற்கடிக்கப்பட்டவன் அவனுக்கு வல்லமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன்னா என்ன? பிரகாசிக்கிறார் அவர். அப்போது இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பாதங்களை நீங்கள் அப்போது மீட்பை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அவருடைய பாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்? அவருடைய பாதங்கள் மூலமாய் தான் மீட்பின் ஒரு பகுதியே அடங்கியிருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா விளங்குது, அது பிரகாசிக்குது பாருங்கள். ஏன் இன்ன வரைக்கும் அது பிரகாசித்து கொண்டு இருக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்ற வரைக்கும் அது பிரகாசித்து கொண்டு இருக்குது. அப்போது நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பாதங்களின் அழகை நாம் பார்க்க அவருடைய மீட்பின் செயலை பாருங்கள். என்ன மீட்பின் செயலை பார்க்கணும்? அவர் எப்படி சாத்தானை சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ற செயலை பாருங்கள். நினைங்க, அதை பற்றி நினைங்க. எனக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சாத்தான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு காட்டியிருக்காருப்பா, தோற்கடிச்சிருக்காருப்பா அவனை. அதை நீங்கள் நினைக்கும் போது என்ன, அதை பற்றி நீங்கள் படிக்கும் போது அவருடைய பாதங்களின் அழகை பார்க்க முடியும். அதை தான் யோவான் இப்படி காட்டுறாரு. என்ன? நெருப்பு சூளையில் எப்படி வெண்கலம் எப்படி ஒளிருதோ அதே போல் கிறிஸ்து சாத்தான் என்கின்ற அந்த நெருப்பு சூளையில் அவர் என்ன பண்ணுறாரு? அவன் பண்ணுற எல்லாவற்றிற்கும் அவர் ஒளிர்றாரு. மீட்பு அவர் என்ன பண்ணுறாரு? ஒளிரும் தன்மையாக இருக்கிற. ஏன்? அவருக்கு நல்லா தெரியுது யோவானுக்கு, கிறிஸ்து சாத்தானுடைய தலையை அவருடைய பாதங்களிலே வைத்து நசுக்கினார் என்று யோவானுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவருடைய பாதத்தை பார்த்தோன்னே யோவானுக்கு இந்த மீட்பு ஞாபகம் தான் வருது. எப்படி? ஏன்னா நெருப்பு சூளை போன்ற எப்படி நொறுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில். இருந்தாலும் சாத்தானை என்ன பண்ணார்? வெற்றி சிறந்துட்டார் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுனால தான் என்ன பண்ணுறாரு? எப்பேற்பட்ட காரியங்களை நம்மளுக்கு உதாரணப்படுத்தி சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவருங்க. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களின் அழகை பார்க்கணுமா? அவருடைய மீட்பின் செயலை பாருங்கள். மீட்பின் செயலின் ஒரு பகுதியை பாருங்கள். என்ன பகுதி? சாத்தான் ஒன்றுமே கிடையாது. சாத்தானுடைய வல்லமை ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு வல்லமை இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பூமியில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் அவனுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்? அவர் வெற்றி சிறந்தார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன் சாத்தான். அப்போது எப்படி தோற்கடிக்கப்பட்டான்? அவருடைய பாதங்களின் மூலமாய் தோற்கடிக்கப்பட்டான். வசனம் சொல்லிச்சு ஆதியாகமம் 3:15, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா என்னது? அவருடைய பாதங்கள், இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் சாத்தானை தோற்கடிக்கப்பட்டது. அவன் விழுந்து கடந்துட்டான். யாருடைய பாதத்தை? அவருடைய பாதத்தில் விழுந்து கடந்திருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய தேவன் வெற்றி சிறந்திருக்கார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் வெற்றி சிறந்திருக்கிறார்? அப்போது இன்றைக்கு அவருடைய பாதங்களின் அழகை நீங்கள் பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை அழகு நான் பார்க்கணும் பிரதர். எப்படிங்க பார்க்க முடியும்? அதுக்கு யோவான் மிகப்பெரிய ஒரு அருமையான உதாரணத்தை வச்சுருக்கார். என்ன? மீட்பை பாரு, மீட்பின் செயலை பார், மீட்பின் ஒரு பகுதியை பார். என்ன பகுதி? அவர் எப்படி சாத்தானை சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று அதை பாரு. அதை பார்க்கும்போது அவருடைய பாதங்களின் அழகை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமீன். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து தேவனுடைய நாம் முடிப்போம். நல்ல பிதாவையும் நெஞ்சோடு கூட துதிக்கிறோம். அது திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்களை விலக்கி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளையும் சோத்திரங்களும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர், இவனுடைய கண்கள் கர்த்தாவே காணவும், இவங்களுடைய காதுகள் கேட்கவும் இன்றைய தினத்தில் நீர் எங்களுக்கு தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர், நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களின் அழகை பார்த்து விட்டோம். ஏன்? நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய மீட்பருடைய செயல்களை பார்த்து நாங்கள் வியக்கிறோம். அவருடைய மீட்பு எப்பேற்பட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தாவே தேவரீர், ஜனங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய மீட்பு இருக்கிறது என்று ஜனங்கள் புரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. தேவரீர், சாத்தான் ஒன்றுமே இல்லை, அதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து சாத்தானுடைய தலையை அவருடைய பாதத்தை வைத்து கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவனுக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை. ஏன்? அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான்.
அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தாவே நாங்கள் அதை மேற்கொள்வோம். ஏனென்றால் கிறிஸ்து எங்களுக்கு வெற்றி சேர்ந்திருக்கிறான். தேவரீர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க. தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் சத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு உரிந்து கொண்டார் என்று நாங்கள் பாடுகிறது போல தேவரீர் சிலுவையிலே நீர் வெற்றி சேர்ந்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இயேசு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய பாதத்துள்ள அதிசயங்கள், ஆண்டவரே உம்முடைய பாதங்களுடைய அழகை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. அதற்காக நன்றியும் சோத்திரம் ஏறெடுக்கிறோம். இன்னும் வருகிற காலத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்களிடத்திலே கர்த்தாவே நீர் வல்லமையாய் வெளிப்படுத்துவீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. விசேஷமாய் மீண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறீர். அவன் தோற்கடிக்கப்பட்ட உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவன் அவன். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் இப்பேற்பட்ட வெளிச்சத்தை எங்களை காண்பித்தீரே. அதற்காக நன்றியும் சோத்திரமும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. God bless you.